ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 38வது வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்கிறார். ஆம் தேவ ஜனமே, விசுவாசத்தினால் தான் பிழைக்க முடியும். விசுவாசம் இல்லை என்று சொன்னால் கிறிஸ்தவ வாழ்க்கையே இல்லை என்றுதான் அர்த்தம். தேவன் எழுதி கொடுத்திருக்கிற இந்த வேதாகம புத்தகம் ஜீவனுள்ளதா இருக்கிறது, இதை இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் வேதத்திலே. ஆனால் இது ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தையை நான் படிக்கிற பொழுது இது எனக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான மாற்றங்களை உண்டாக்கும், செத்து கிடக்கிற என்னுடைய வாழ்க்கையை உயிர்ப்பிக்கும் என்று நீங்கள் விசுவாசிக்கிற பொழுதுதான் இந்த வார்த்தை உங்களுக்குள் கிரியை செய்கிறதா இருக்கிறது. ஆம் தேவ ஜனமே, இன்றைக்கும் நம்மளை கர்த்தர் அதான் சொல்லுகிறார். விசுவாசத்தினாலே தான் நீதிமான் பிழைக்க முடியும். நான் நீதிமான் என்று சொல்லி வாயினால் சொல்லிக் கொள்ளுகிறது நான் அல்ல, விசுவாசிக்கும் பொழுதுதான் நமக்கு பிழைப்பு உண்டாகிறதா இருக்கிறது. இதோ ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே வெளிச்சம் உண்டானதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் விசுவாசத்தினாலே நாம் உண்டாக்குகிறவர்கள் நாம் இருக்க வேண்டும். ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று சொல்லி விசுவாசியுங்கள் என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கும் பொழுதுதான் அந்த ஜபம் வல்லமை உள்ளதாய் மாறுகிறதா இருக்கிறது. நாம் பின்வாங்கி போகும் பொழுது நம்மேல் கர்த்தருக்கு பிரியமாய் இராது. ஏன் என்று சொன்னால் எபிரேயர் 6வது அதிகாரம் 6வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைகிறபடியினால் அவர்களை புதுப்பிக்க கூடாத காரியம் என்று சொல்லி தேவனை விசுவசிக்காமல் இருக்கிறதுனால தான் நாம் அவரை மறுதலித்து விட்டு சொல்லுகிறோம். தேவனுடைய வார்த்தையை நம்மால் நம்ப முடியவில்லை. இதையெல்லாம் நடக்குமோ, தேவன் வருகிறார், கர்த்தர் வருகிறார் என்று சொல்லி என்னுடைய தாத்தா பாட்டி காலத்திலிருந்தே சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது, ஒருவரும் வரவில்லை என்று சொல்லி இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களே ஆண்டவருடைய வருகையை தவறாக சித்தரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு தேவ ஜனமே, உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அசுத்தங்கள் மாறி அற்புதங்கள் நடக்க வேண்டுமா, இல்லாதவைகள் இருக்கிறவைகளாய் மாற வேண்டுமா, வேதத்தை கையில் எடுத்திருக்கிற நீங்கள் இந்த வேதம் சொன்ன வார்த்தைகள் என்னிடத்திலே நிறைவேறும் என்று சொல்லி விசுவாசியுங்கள். விசுவாசிக்கும் பொழுது நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள். தேவ ஜனமே, 25 வருடம் காத்திருந்தான் ஆபிரகாம். சரீரம் செத்து போன நிலைமையிலும் சாராளுடைய கற்பம் செத்து போன நிலைமையிலும் அவன் விசுவாசித்தான். கர்த்தர் செத்து போன சரீரத்திலே ஒரு ஜீவனை உண்டாக்கினது போல இந்த நாளும் அந்த வார்த்தை நமக்குள் கிரியை செய்கிறதா இருக்கிறது. விசுவாசியுங்கள், உங்களுக்கு பிழைப்பு உண்டாகும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். விசுவாசித்தால் தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை நலமாக இருக்கும். விசுவாசத்தினால் நீதிமான் வாழ்கிறவனாய் இருக்கிறான் என்று சொல்லி இதோ ஆங்கில வேதாகமம் தெளிவாய் சொல்லுகிறது. உங்களுடைய வாழ்க்கை விசுவாசத்தினால் தான். எனவே கர்த்தர் அவரை தேடுகிறவருக்கு பலன் கொடுக்கிறார் என்று விசுவாசியுங்கள். பெரிய நன்மைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள். ஆமேன். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே அப்பா விசுவாச வரத்தை எங்களுக்கு கொடுங்க. நாங்கள் விசுவாசிகள் என்று சொல்லிக் கொண்ட ஆண்டவரே, விசுவாசிக்காமல் இருக்க அப்பா அநேக ஆண்டவரே உபாய தந்திரங்களை பிசாசானவன் பயன்படுத்துகிறான். அப்பா எங்களுடைய சிந்தனையை கெடுத்து போடுகிறான். அப்பா எங்கள் பேச்சிலே அவிவிசுவாசத்தை கொடுக்கிறான். ராஜா, எங்களுக்கு எங்களுடைய பெயருக்கு ஏற்ப நாங்கள் விசுவாசிகள் என்று பெயர் வைத்திருக்கிறது ஏற்ப அப்பா நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்க. விசுவாச வரத்தை எங்களுக்குள் கிரியை செய்யுங்க. எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் குடும்பத்திலே நடக்காத காரியங்களை விசுவாசித்து நாங்கள் பெற்றுக்கொள்ள ஜெயம் எடுக்க எங்களுக்கு கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.